நான் மட்டுமே கஷ்டப்பட்டேன், நான் மட்டுமே போராடி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லுவேன். எனக்கு அது தேவையில்லாத ஒரு வேலை. சினிமா காசு கொடுத்துட்டு வராங்க, 200 டிக்கெட். இன்றைக்கி 200 டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காந்தா வாங்க கட்டி பிடிச்சி அழுவலான்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. எப்போவுமே நான் என்ன நினைப்பேன்னா, சினிமா வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான். ஸோ அவங்க டிக்கெட் வாங்கி உள்ளே வரவங்களுக்கு அப்போ தும்பாடுன்னு ஒரு படம் பார்த்தேன் ஹிந்தியில், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பயங்கரமாக அந்த படம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நேட்டிவிட்டியாக அவங்க பண்ணியிருக்காங்க போது நம்ம ஊரில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தமிழில் அந்த மாதிரி படம் இல்லை, அது மாதிரி படம் இல்லைன்னு தான் நான் எடுக்கல. எனக்கு இந்த கதை உருவாச்சு, அதனால் எடுத்தேன். நம்ம ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. ஐயோ இது இல்லை கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் நம்ம வரல. ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும், நல்ல காமெடி, இதெல்லாம் ஜென்ரலாக எப்போவுமே ஸ்டாண்டர்டான ஜானர்ஸ். நம்ம இப்போ அதை விட்டுட்டு சினிமா வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜானர்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து அதை பண்ணுறோம், நம்ம இதை பண்ணுறோம், நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், அப்படிலாம் போயிட்டு இருக்காங்களோன்னு இன்றைக்கி அப்படி தான் இருக்கும்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. சினிமா வந்து அப்படி தான் இருக்குது. எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணணும், எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், எங்களோட வழியை சொல்லணும், இப்படிலாம் இருக்காங்க. எனக்கு சூர்யா சார் வச்சு எடுக்கிறாங்களா இரும்பு கை மாயா, அதெல்லாம் வந்து அது காமிக்ஸ் தான், லைன் காமிக்ஸ் தான். இன்னைக்கு கதைகளை தேடுறது ரொம்ப சிரமமாக. ஒன்று ஏதாச்சும் ஒரு சாராரை பற்றி பேசணும்னா படம் அந்த மாதிரி வந்துருக்கு. ஆனால் அருணாச்சலம் பாட்டி வந்து ஒரு 10% தான். இந்த ஸ்க்ரீனில் வடிவசியமாக பார்க்குறவங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியை மறந்துடுவாங்க. அது ஒன்றுமே இல்லை, பாவம் அந்த பாட்டி சொல்லிடுவாங்க. இது அப்படி இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி இன்னும் உச்சி கிளவி சாகலையா? இந்த கதையை கேட்கும் பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் திகிலாவும் இருக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிஹைண்ட் டோக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிரானி டீம் தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் சைக்காலஜிக்கல் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டீம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் வரைய பதட்டமாக இருக்கும். படம் 30 ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால அந்த வைப்பு கொஞ்சம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இருக்கும் சார். நாங்கள் ட்ரைலர் பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்படியே அந்த வேர்ல்டுக்கே போன மாதிரி இருந்துச்சு ட்ரைலர். ஒரு மாதிரி இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மியூசிக், அந்த எல்லாமே. ஸோ கிரானி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இவ்வளோ இதில் வந்துட்டு பார்க்கல. இந்த ஹாரர் கான்செப்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எப்படி சார் போனாச்சு, இந்த ஒரு ஐடியா வந்து எப்படி போனாச்சு? ஆக்சுவலாக நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா, சினிமா வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான். ஓகே. ஸோ அவங்க டிக்கெட் வாங்கி உள்ளே வரவங்களுக்கு நான் ஏதோ ஒரு உணர்வை கடத்தணும். அது வந்து ரொமான்டிக்காக இருக்கலாம், அது ஆக்ஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஹாரர் பண்ணால் அதுக்கு மறுநாள் அவங்க தூங்கக்கூடாது. அப்போ தான் நான் கரெக்டாக அந்த ஹாரர் பண்ணேன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு ஹாரர் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. ரொம்ப குழந்தையில நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் சின்ன வயசில். அம்புலி மாமா, பாலமித்ரா, பூந்தளிர், அந்த மாதிரி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் காமிக்ஸ் இப்போ நிறைய படிப்போம். இப்போ கூட சூர்யா சார் வச்சு இரும்பு கை மாயாவெல்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் படித்து என்ஜாய் பண்ண காமிக்ஸு. அந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்சி பசங்களுக்கு வந்து இல்லை. அந்த புக்கில் வர சில விஷயங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு இல்லைன்னு நான் தோணுச்சு. அப்போ தும்பாடுன்னு ஒரு படம் பார்த்தேன் ஹிந்தியில், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பயங்கரமாக அந்த படம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த நார்த்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நேட்டிவிட்டியாக அவங்க பண்ணியிருக்காங்க போது நம்ம ஊரில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் ஒரு கிராமிய கதை எடுக்கணும்னு நினச்சேன். இந்த சேம் டைம் வந்து நான் சின்ன வயசில் இந்த கிரானின்னு ஒரு கேம் ஒன்று விளையாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேமு. பயங்கர ஹாரர், அது முடிக்கவே முடியாது. அது ஒரு டோராக திறந்து போகிறதுக்குள்ள ஒரு கிளவி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கிளவி டப்புன்னு கொம்பு எடுத்து அடிச்சு நம்மளை கொண்டுரும். அதான் அந்த கேமே. அடித்த ரத்தம் பறக்கும் அந்த கேமில். ஸோ அந்த கேம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த கேம் அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் படித்த கதைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த கேமுக்கு அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப வெல்விஷர் வடிவரசியம்மா அவங்க கிடைச்சாங்க. அதை வச்சு பண்ணோம். நான் என்ன நினச்சேனோ அதை என்னால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படி உருவானது தான் அந்த கிரானி. ஓகே. ஸோ கிரானின்றது வந்துட்டு ஒரு கேம் பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம். ஓகே. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அருணாச்சலம்
பாட்டி வந்து பேக் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாம். ஆனால் அருணாச்சலம் பாட்டி வந்து ஒரு 10% தான். இந்த ஸ்க்ரீனில் வடிவுகரசி அம்மாவை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியை மறந்துடுவாங்க. அது ஒன்றுமே இல்லை, பாவம் அந்த பாட்டி சொல்லிடுவாங்க. இது அப்படி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு அவங்க பண்ணதுலேயே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, பார்த்தோன்னா எங்களுக்கே பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரினா அது? பயப்பட மாட்டோம், ஏன்னா நம்ம தான் அந்த கதையை எழுதியிருக்கோம். ஆனால் அவங்க எல்லாம் ஆக்சுவலி சொன்னால் அம்மாவுக்கு வந்து ஃபிட்டு உடம்பு அவ்வளோ ஃபிட்டு இல்லை. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. மேக்கப்லாம் ஒரு 5 hours டெய்லி 5 hours மேக்கப் போட்டு உரிச்சு அது முகம் எரியெல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லா சினிமா அவங்க சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அந்த டோர் ஓப்பன் ஆகிற சீன் ஒன்று இருக்கும். அதாவது கிராணியோட என்ன சொல்லுவோம், கிராணியோட அந்த எழுச்சி இருக்கும் ஒரு சீனில். கிராணி யாருன்னு காட்டுற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து அப்படியே ரேம்பில் அம்மா வர்றதுக்கு இருக்கும். அந்த சீனில் அம்மா பண்ணாங்க, அந்த லைட் அப்படி கையில் ஒரு அரிக்கான் விளக்கு கொடுத்துருக்கோம், அதை அப்படி தூக்குவாங்க, அந்த ஃபேஸில் வந்து நிற்கும். அது என்னாச்சுன்னா அதை எடுத்து அப்படி வச்சுட்டு கிம்பல் தான் கையில், கேமராமேன் மணிகண்டன் கேமராமேன் கையில் கிம்பல் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்தம்மா அந்த லாங்கில் நிற்கிறாங்க, அங்கே எப்படி தூக்குறாங்க, தூக்கிட்டு அங்கேருந்து கடன்னு ஓடி வந்து கேமரா கிட்ட வந்து அந்தம்மா எக்ஸ்பிரஷன் பண்ணோம். அந்தம்மா அங்கேருந்து கடன்னு வந்து கேமரா கிட்ட நின்னாங்க. கேமராவெல்லாம் போட்டு அவனை பிடிக்கிறதே எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. சுத்தமாக பயந்துட்டான். அவர் சொல்லிட்டு அம்மா எனக்கு பயமாயிடுச்சுமா. அந்த ஷாட் வந்து வேற லெவலில் பண்ணாங்க அம்மா. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். சார், உங்களோட படங்கள் எல்லாமே நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். ஸோ பெரிய படங்களையும் சரி, சின்ன படங்களையும் சரி, உங்கள் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி தனியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய வந்து அந்த காலத்து கதைகள் மாதிரி இந்த படம் நாங்கள் ட்ரை பண்ணிக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படம்? இந்த படமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் என்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த கேரக்டராக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். இதில் வந்து ஆக்சுவலாக திலீபன் சார் எங்களுக்கு ஒருக்கு தான் காம்பினேஷனு. இவங்களுக்கு வடிவுகரசி அம்மாவுக்கும் எனக்கும் அதுதான். அது இவர் வந்து ரெண்டு ஆர்டிஸ்டே காமிக்காமல் எடுத்தார். ஒவ்வொரு படத்துலையுமே உங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி சார் உங்களை? இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஹாரர் பண்ணுறேன். அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் வந்து டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை இது பண்ணு. ஏன்னா வந்து அவர் அந்த வேர்ல்டில் உள்ள போயிட்டாரு. அதை ஆல்ரெடி அவர் படம் எடுத்துட்டார், அது ஒரு மைண்டில் இருக்குது. இப்போ நமக்காக எடுத்துகிட்டு இருக்கார் படத்தை. அப்படி தான் வந்து நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து டைலாக்லாம் வந்து இதுதான் டைலாக்ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா வேறு ஒரு ஆர்டரில் ஒன்று சொல்லுவார். அப்புறம் நான் சொல்லிட்டேன், சார் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படி சொல்லிட்டே வரேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் முன்னாடி பேசுகிற மாதிரி ப்ராம்ப்டிங்லி தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து சீன் பேப்பரை தர மாட்டார், இருக்காது பேப்பர் புக்கு எதுவுமே இல்லை பேப்பரே கிடையாது, பெண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் மைண்டில் தான் எல்லாமே. ஆமாம், எல்லாமே ஒரு மைண்டு தான். சீன் எப்படி எடுக்கணும், யாரை வச்சு எடுக்கணும், எப்படி கேமரா ஆங்கிள் இருக்கணும், எல்லாமே ஒரு மைண்டு தான். நம்ம பவுண்டட் ஸ்கிரிப்டோ எதுவுமே ஒரு கையில் கிடையாது. இப்போ மற்ற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவாங்க, கோ டைரக்டர் கூப்பிடுவாங்க, இன்றைக்கி என்ன சீன் பாருப்பா அப்படின்னு சொல்லி கேமராமேன்ட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த இதே கிடையாது. அந்த இதுவே கிடையாது. அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் கிடையாது, பேப்பரும் கிடையாது, பேனாவும் கிடையாது. ஒரே ஒரு எழுதி கொடுத்து நாங்கள் பார்த்ததில்லை. ஓ சார் இந்த டைலாக் இப்படி பேசுங்க சார் அப்படின்னு எழுதி கொடுத்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். அவர் சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி விஷுவலாகவும் அவர் அதை மேனேஜ் பண்ணிவிடுவார். விஷுவலாக இப்படி இருக்குன்னா இதுக்கு இந்த டைலாக் வேணாம், சைலண்ட்டில் விட்டுறலாம், வெறும் பார்க்க மட்டும் செய்யுங்க, அது மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கிடுவார். ஆமாம், நம்ம சாதாரண ஓட்டுற மாட்டாரு. எமோஷன்ஸ் வர்ற வரையும். அப்போ இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார்? இந்த மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை படம் தேங்க்யூ சார். இல்லை மெயின் மேட்டர்னா சார்கிட்ட வந்து எல்லாமே பண்ணுறாரு. எடிட் நாலேஜு என்ன தேவை, அவர் இந்த இந்த சீனுக்கு என்னென்னலாம் மேட்ரு தேவை, அது எல்லாமே அவர் தெரியுதுன்றதுனால நம்மளால் அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறத பண்ணிட்டோன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அது ஒரு மிகப்பெரிய டேலண்ட் தான் அது. ஸோ உங்கள் ரோல் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஜேர்னலில், அதாவது ஹாரர் சைக்காலஜிக்கல் ஜேர்னலில் வந்துட்டு நம்மளோட ரோல் ரொம்ப ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்துருமோ, நம்மளோட ஆக்டிங்கை நம்ம இது பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதில் சூப்பராகவே இருக்குது. இதில் ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. த்ரூ அவுட்டாக இருப்போம். நம்ம கதையில் முக்கியமான இடத்துல ட்ராவல். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் வாபஸ்
நடிச்சு புழிச்சு என்ன சார் இவ்வளோ சைலண்டாக இருந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணிட்டு இவ்வளோ சைலண்டாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அது எல்லாமே டேரக்டர் தான் அது பண்ண. பயங்கரமாக இருக்கும் அவரோட சீக்வன்ஸ்லாம். வேற அவர் வந்து கிராணியை மீட் பண்ணுற சீன்லாம் வந்து தெரியும் தேட்டரில். ஓகே. ஆமாம், கிராணியை இவரை மீட் பண்ணுறது, அவர் பின்னாடி கிராணி உருவாகும். அந்த இல்லை அதுதான் மிகப்பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். தேட்டரில் இப்போ நான் அண்ணன் கூட வடிவகர் சிங்கோட சிங்கமொழி அண்ணன் கூட இல்லை மோஸ்ட் சீனியர் பர்சன் அவங்களாம் இவங்க கூட நம்ம நடிக்கிறோன்றதே ஒரு கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் நான். ப்ளஸ் அவங்க காம்பினேஷனில் சீன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போகும்போது இன்னும் சந்தோஷம் தான். ஓகே. இதுக்கெல்லாம் முன்னாடி சார் வந்து உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போதைக்கு சார்லாம் சொன்னாங்க இந்த கதை வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான பார்ட்டாக இருக்கு? ஆமாம் சார் சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் சொன்னார். அந்த வெர்ஷனில் நான் அப்புறம் சார் இதில் இது இப்படி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா சார்னா உடனே சார் வேறு ஒரு ஐடியா ஒன்று போட்டு அதை லிங்க் பண்ணி செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட்டார். நான் நினச்சதை விட ஸ்ட்ராங் பண்ணார். அப்புறம் படம் எடுத்துகிட்டு இருக்க போகும்போதே என்னோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் எடுக்காமல் இருந்தது. அது இன்ட்ரொடக்ஷனுக்கான லொக்கேஷன் கிடைக்காம இருந்துச்சு. அது எதோ என்னன்னு தெரியல, டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி கிரியேட் ஆகி பாண்டிச்சேரியில் போய் ஒரு இடத்துல ஷூட் பண்ணால் அது படத்துக்கு பயங்கர ப்ளஸ் ஆகிடுச்சு. அந்த சீன் வச்சது அப்படியே டோட்டலாக கதையே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஒரு ரெகுலராக இருக்கக்கூடாது, ஒரு ரெகுலர் ஹீரோ என்ட்ரி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தேன். அப்படியே ஒரு கிராஜுவலாக இருக்கணும், அந்த கேரக்டர்லாம் உள்ளே வர்றது போகிறது எல்லாமே கிராஜுவலாக இருக்கணும்னு நினச்சேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அது ஒர்க் அவுட் எல்லாமே. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அஸ் அ ப்ரொடியூசராக வந்துட்டு இது உங்களோட முதல் படம். இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு பட்ஜெட்டும் மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் இந்த படத்துக்கு ஆரம்பித்தேன். என்னென்னா சார் சொன்னாங்க. சார் ரொம்ப நாள் எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போ அதில் மீட் பண்ணும்போது சொன்னாங்க நான் ஒரு கதை வச்சுருக்கேன் மேடம் அப்படின்னாரு. எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஆனால் உண்மைக்கும் சொல்கிறேன், அந்த கதை அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போல்லாம் அந்த பணம் இவ்வளோ இருக்கா அதுக்கு எதுவுமே யோசிக்கலை. ஆனால் அந்த கதை பிடிச்சிருச்சு. ஏதாவது அவரும் வேறு ஒரு 6 வருஷமாக படம் இருக்கும், கொஞ்சம் எவ்வளோ இருக்கும், சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், நாமளும் கொஞ்சம் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நமக்கு தோணுச்சு. அப்போ சார் சொன்னார் இது பண்ணலாம் மேடம், இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், முடிஞ்சு நான் ட்ரை பண்ண, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. இதுக்கு எங்களுக்கு யாரும் எந்த சப்போர்ட் இல்லை. நாங்கள் 2 பேரை தான் இப்போ வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த குடும்ப ஃபேமிலி சப்போர்ட் தான் எனக்கு. இதில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கதை சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த வீடு பார்க்குறதுக்கு 1 மாதம் அலைஞ்சோம். போகாத ஊரே இல்லை. 1 மாதம் நாங்கள் 2 பேர் தான் காரில் பெட்ரோல் போட்டு இல்லாமல் என் கூட அவங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சுற்றுவாங்க. எல்லா இடத்துக்கும் நாங்கள் லொக்கேஷன் அனுப்பிட்டு பயங்கரமாக பண்ணோம். கார்லேயே அவர் அந்த வண்டி ஓட்டிகிட்டே போவார், தூக்குவேன் அங்கேயே அதிலே தூங்கிடுவார். நான் வெளியே அப்படியே தூங்குவேன், போவோம் கை கால் முடிச்சுக்கணும், அப்படியே ரன்னிங்லேயே தான் இருப்போம். 1 மாதம் இந்த இடம் கரெக்டாக அவருக்கு மைண்டில் 4-5 வீடு அங்கே பார்த்தோம், ஒரு வீடுகள் இல்லை. இதாவது ஒரு கடைசி இப்போ நம்ம எடுத்த வீடு பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. இதை எதாவது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எடுக்கணும்னு எடுத்து 1 மாதம் அதை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு 1 மாதம் ஆச்சு. ஸோ லொக்கேஷன் பற்றி பேசும்போது தான் சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பொதுவாக இந்த மாதிரி பேய் படத்தில் செட் அதிகமாக போட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த படத்தில் செட்டே இல்லை, எதுவுமே வந்துட்டு எல்லாமே நேச்சுரலாக பண்ணது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம், எனக்கு என்னென்னா நான் மேக்ஸிமம் செட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் லொக்கேஷன்ஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைவ் லொக்கேஷன் போகும்போது, ஏன்னா நம்ம செட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஒரு லைவ் லொக்கேஷன் நம்ம போகிறோம்னா அங்கே சில லைவான விஷயங்கள் இருக்கும், அது நம்மளுக்கு ஒரு கதையை சொல்லும், அது ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக நம்ம எவால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கிரிப்டை. நான் என்ன இமேஜின் பண்ணியிருந்தோம், இப்படி ஒரு வீடு வேணும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு வீடு எனக்கு அட்டாக அமைச்சது. அது கடவுளோட கிருபை தான் அது சொல்லணும். அபிட்டமனான கேரளாவில் இருக்கு, சூப்பர் வீடு. அழகுன்னு பார்த்தா அழகு, ஆமா, பயம் பார்த்தா பயம். நீங்க அதை ரொம்ப என்ன டெக்னிக்கலா பண்ணிருக்காங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடு அழகா தெரியும். கொஞ்சம் லேசா இந்த வீட்டுல இன்னும் இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா தானா பயந்துருவீங்க. அந்த வீட்டுல போகவே மாட்டீங்க. 6 மணிக்கு மேல அந்த வீட்டுல இருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம சோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய காதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த கதை இந்த கதைன்னு. சோர்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு நிறைய கதைகள் வந்து வரும். அந்த மாதிரி அது பயங்கரமாக ஒரு ஸ்டோரி. இந்த படம் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தும்பாடுன்னு ஒரு படம் பார்த்தேன் ஹிந்தியில். சூப்பர் மூவி தும்பாடு. என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த படம். நார்த்தில் இந்த மாதிரி நேட்டிவிட்டியாக ஒரு ஹாரர் மூவி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மூவியோட லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து குழந்தைய பூச்சிக்காரன் வருவான், தூங்கிடும்னா குழந்தை தூங்கிடும், அவ்வளோதான் அந்த கதையோட லைனு. அதை வச்சு அப்படி பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு நம்ம ஊரில் தான் நம்ம சாதாரணமாகவே சொல்லுமே, அது வேப்ப மரத்தில் பேய் வருது 12 மணிக்கு போகாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கே அந்த மாதிரி கதை பண்ண முடியாது. நான் அப்படி ஒரு கதையை பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நான் படித்த எல்லாத்தையும் வச்சுட்டு அதை தாண்டிட்டு எனக்கு முக்கியமாக இந்த படத்தை மெயினாக பண்ணது கிராணி அப்படின்ற இந்த டைட்டில் இருக்கு இல்லையா. இந்த டைட்டிலில் ஒரு கேம் இருக்குது, வேர்ல்டு ஃபேமஸ் கேம் கிராணி. அந்த கிராணி கேமில் வந்து
நாம் ஒவ்வொரு கதவாக திறந்து போனோம். ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணோம்னா அந்த கிராணி வந்து நம்மளை அடிச்சு கொண்டுரும். ஒரு கிளவி பயங்கரமாக இருக்கும், அந்த கிளவி வந்து அடிச்சு கொண்டுரும். அவ்வளோதான் அந்த கேம். அந்த கிராணிக்கு ஒரு பேக் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ரொம்ப வருஷமாக. எனக்கு இந்த படம் எடுக்கணும்னு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் உருவாக்குனது தான் இந்த கிராணி. அந்த கேம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பயத்தை கொடுத்துச்சோ அதை தாண்டி நம்ம பயமுறுத்தணும்னு நினச்சேன். அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி எனக்கு ஒரு பர்சனல் கொஷின் சார் உங்ககிட்ட. ஸோ உங்களோட படங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், உங்களோட பையனோட வளர்ச்சியும் பார்த்துட்ருக்கோம், கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட வளர்ச்சியும். நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது, படம் சூஸ் பண்ணும்போதோ சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்களா, இந்த படம் பண்ணுங்க, இந்த படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க சார்? இல்லை, நான் அவன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் எதுவுமே கிடையாது. நான் எந்த கதை எதில் நடிக்கிறேன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் அவங்க படத்தில் பண்ணும்போது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது உண்டா? இல்லை, அங்கே டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும். நான் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட். அவன் என்ன சொல்கிறோன்னா அதை நான் கேட்டுப்பேன். நான் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் அதில் இன்வால்வ் ஆக மாட்டோம். சார் உங்களோட பார்ட், அதாவது நீங்கள் நடித்ததில் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரினா இந்த படத்தில் என்ன ஒரு பார்ட்? இது அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அண்ணன் கூட வந்து அண்ணனுக்கும் எனக்கும் தான் த்ரூ அவுட்டாக நிறைய சீன்ஸ் காம்பினேஷன் இருக்குது. அதில் சிங்கம்புலி அண்ணன் கூட சேர்ந்து அதில் வந்து அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும்னு நினச்சேன் நான். ஏன்னா வந்து சிங்கம்புலி அண்ணன் வந்து மோஸ்ட் சீனியர் பர்சனு. அவர் கூட சேர்ந்து நம்ம பண்ணுறோன்னு போகும்போது ஏதோ ஒரு 2-3 பஞ்சாவது ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி ஆனால் தான் வந்து நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்கும்னு நினச்சேன் நான். அதில் இப்போ அண்ணன்கிட்ட பேசும்போது சொன்னார், அந்த 2-3 போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான். ஓகே. அதில் சிங்கம்புலி சார் வந்து வேற மாதிரி இருப்பார். அதாவது பார்க்கும் பொழுது என்னடா ஒரு லெத்தார்ஜிக்காக போகிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட் வந்து அவர் வந்து ஒரு காமெடியாக கொண்டு போகிறாரு நினைப்போம். நான் கடைசியாக அப்படியே டேர்ன் ஆகும். அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். அதில் வந்து அவருடைய எமோஷன்ஸ் வந்து அதெல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட். அந்த ஒரு எமோஷன் காமிப்பார். அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அதாவது இவர் வந்து மகாராஜாவில் ஒரு மாதிரி பேசினாங்க, இதில் ஒரு மாதிரி பேசுவாங்க. இதில் வந்து ஒரு அந்த குழந்தைகளுக்காக ஒரு எமோஷன் காமிப்பார். அதில் ஒரு டைலாக்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவருடைய டைலாக் ஒன்று இருக்குது, அதுக்காக ஒரு அப்படியே அந்த சீன் அப்படியே மாறிடும். ஸோ அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி சார் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? அதாவது இப்போது சார் சொன்னாங்க நிறையா ஆர்டிஸ்ட் வந்து கச்சக்கச்சன்னு நாங்கள் போடாமல் குறிப்பிட்ட ஆட்களை வந்து எடுத்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்போம், நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, படம் கதை கேட்குறது அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க. கதை தானே மெயின். இப்போ டேரக்டரை ஒரு குழந்தைய உருவாக்குறாரு, ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது, அதில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அது வந்து 2 குழந்தையா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 10 குழந்தையா இருக்கும், எத்தனை பேர் வேணா, எல்லாமே அவரோட இதுதான். இப்போ அவர் டிசைட் பண்ணுறது அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சமா நம்ம நடிக்கிறோன்றது தான் விஷயம். அது ஒர்க் அவுட் ஆச்சுனாலே படம் ஜெயிச்சிடும். ஜென்ரலாகவே வந்துட்டு ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப வந்து என்டர்டைனாக பண்ணுறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப என்டர்டைனாக பண்ணுறாங்க. அந்த ஓஜி ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்றதே இப்போ வந்து நாங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ பேய் பார்த்தா எல்லாரும் சிரிப்பு வருது, ஏன்னா பேயெல்லாம் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளாகவே அப்படி ஆகிப்போச்சு. நம்ம ஹாரர்லேருந்து ரொம்ப வெளியே வந்துட்டோம். தமிழ் சினிமா வந்து ஹாரர்லேருந்து ரொம்ப வெளியே வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு டைமில் வந்து என்னோடய சின்ன வயசில் யார் படம் பார்த்துருக்கேன், 13ஆம் நம்பர் வீடு படம் பார்த்துருக்கேன், பழைய படம் யார் நீ. இப்போது அதே கண்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேய் கிடையாது, ஆனால் அது மாதிரி ஒரு ஹாரர் படத்தை பார்க்கக்கூடாது, அப்படி ஒரு ஹாரர் படமாக இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படி தான். இது வந்து பேய் இல்லை, ஆனால் அப்படி ஒரு ஹாரர் படமாக இருக்கும், பயங்கரமான ஹாரர் படமாக இருக்கும். நிறைய இப்போது இதில் போகிமேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து பயங்கரமான ஹாரர் மூவி, பேக்மேனு, போகிமேன் அப்படிலாம் இருக்குது. ஸோ எனக்கு தமிழில் அந்த மாதிரி படம் இல்லை, அந்த மாதிரி படம் இல்லைன்றதை நான் எடுக்கல. எனக்கு இந்த கதை உருவாச்சு, அதனால் எடுத்தேன். நம்ம ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது, ஐயோ இது இல்லை கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் நம்ம வரல. எனக்கு அது தோணுச்சு, நான் எடுத்தேன். ஆனால் உண்மை என்ன சொல்லணும்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஹாரர் படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாடா உண்மையிலே நான் தேட்டரில் பயந்துட்டேன், உண்மையிலே நான் அலறிட்டேன் அப்படின்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது செம்ம ட்ரீட்டாக இருக்கும், ஒரு ஹாரர் ட்ரீட் இந்த படம் இருக்கும், டவுட்டே இல்லை எனக்கு. நான் சொன்ன மாதிரி யார் படம்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நாங்களாம் 3 நாள் 4 நாள் தூங்கலை. அந்த யாரில் அந்த பொம்மை ஒரு கத்தி எடுத்துட்டு நடந்து வரும், இந்த கிளைமேக்ஸில் வந்து அபிராமியே உமா மகேஸ்வரி நம்ம சோமேஸ்வரி சார் பாடுவார், அந்த பேய் வந்துக்கிட்டு பின்னாடி, அதெல்லாம் ஒரு வாரம் பசங்க தூங்க மாட்டாங்க, அப்படி இருந்துச்சு. அதை வந்து நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோம். அந்த பேயெல்லாம் கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணி அதுங்க அழ வச்சு பேய் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி இப்போ அது ஹாரர் போயிடுச்சு.
இப்போ திரும்பவும் நாம் வந்து ஹாரரை கொண்டு வருவோம் அப்படின்றது. ஏன்னா இப்போ சில ஜானர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக எப்போவுமே எவர்கிரீன் ஜானர்ஸ்னு சிலது இருக்கும். ஒரு ரொமான்டிக் ஜானர் ஆகட்டும், நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கட்டும், நல்ல காமெடி, இதெல்லாம் ஜென்ரலாக எப்போவுமே ஸ்டாண்டர்டான ஜானர்ஸ். நம்ம இப்போ அதை விட்டுட்டு சினிமா வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜானர்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து அதை பண்ணுறோம், நம்ம இதை பண்ணுறோம், நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிலாம் போயிட்டு இருக்காங்களோன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது இப்போ நாங்கள் புக்ஸை பற்றி சொன்ன மாதிரி தான். ஒரு டைமில் வந்து பரவலாக மக்கள் வந்து ராஜேஷ்குமாரும் பட்டுவிடும் சுபாவும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதே டைமில் வந்து தி ஜானகிராமன், பாலகுமாரன் சார்லாம் புக்ஸ் எழுதிட்டு தான் இருந்தாங்க. பட் கமர்ஷியலாக வந்து அப்போ ராஜேஷ்குமாரும் பட்டுவிடும் சுபாவும் தான் கமர்ஷியலாக அதிகமாக விற்கிற புக்ஸாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதா இருக்கும். தி ஜானகிராம்லாம் லைப்ரரியில் இருக்கும். அது வந்து கடையில் வச்சுருக்க மாட்டாங்க, லைப்ரரியில் இருக்கும். இப்போது எல்லா கடையிலையும் வெறும் தி ஜானகிராமே விற்றுக்கிட்டு இருந்துச்சு வச்சுங்க, என்ன ஆகிடும்? இப்போ நம்மளுக்கு பயங்கரமாக எமோஷன் ஆகிடும். ஜெயகாந்த் தி ஜானகிராம் மட்டுமே எல்லா கடையிலையும் விற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கி பீரியடு? இன்றைக்கி அப்படி தான் இருக்கும்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. சினிமா வந்து அப்படி தான் இருக்குது. எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணணும், எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், எங்களோட வலியை சொல்கிற இப்படிலாம் இருக்காங்க. எனக்கு இந்த வலியை சொல்கிறதுலாம் இல்லை. எல்லாருக்கும் வலி இருக்குது. இந்த உலகத்தில் யாருக்கு தான் வலி இல்லை? இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ராத்திரி தூங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. இன்னைக்கு யாரு கேட்ட இந்த செட்டில் யாரு கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க, நாங்களாம் 3 மணிக்கு தூங்குறோம். எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கு. நான் மட்டுமே கஷ்டப்பட்டேன், நான் மட்டுமே போராடி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்லாம் சொல்றேன். எனக்கு அது தேவையில்லாத ஒரு வேலை. சினிமா காசு கொடுத்துட்டு வராங்க, 200 ரூபாய் டிக்கெட். இன்னைக்கு 200 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்து உட்காந்தா வாங்க கட்டி பிடிச்சி அழுவலான்னு சொல்றது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன் பண்ணணும். அவங்க உள்ள வந்து உட்காந்தனா 2 மணி நேரம் அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு ஏதோ ஒரு ஜோனுக்குள்ள வந்து வேற ஒரு உலகத்துல வந்து என்ஜாய் பண்ணி அப்படான்னு போய் வீட்டில் போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அது அப்படி இருந்தது இல்லை அப்படின்னு பேசி, அதுதான் சினிமாவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி சினிமாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஹாலிவுட் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரர் வந்து வேற மாதிரி. ஆமாம் ஆமாம். அவங்ககிட்ட வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் அப்போவே எடுத்தாங்க. இப்போ நாங்கள் காலேஜ் டேஸ்லேயே அப்போவே எடுத்தாங்க, நாங்கள் படிக்கிற காலங்கள்லேயே எடுத்தாங்க. அப்போ பார்க்கும்பொழுது ஒரு பயம் இருக்கும். இப்போ ஹாரர் மூவினாலே அந்த படம், அந்த நேரத்தில் தமிழ் படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. யார் நீ படம்லாம் இன்னும் நல்ல ட்விஸ்டான ஸ்டோரி, பட் அது பயமுறுத்திடும். யார்னியில் வந்து இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, கதவு தன்னால திறக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. கடைசி அதை ரிவீல் பண்ணுவாங்க, அது வேற. பட் வரும்பொழுது அந்த கதவு தன்னால திறக்கும் பொழுது அந்த சுடுகாடு கேட்டு ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு ஜெய்சங்கர் உள்ள போவார். எங்க அக்கா பையன், சின்ன பையன், உங்களோட பையன் படம், அந்த படத்துக்கு கூட்டு போயிட்டு தெரியாதனமா கூட்டு போயிட்டு வந்து நைட்டு பூரா ஒரே உலகம். ஸோ அதுல வந்து பெருசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சாதாரணமா தெரியும். பேய் காமிச்சா கூட பயப்பட மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜானர்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இல்லைன்னா வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. இந்த படத்துல வந்து எந்த விதமான ஜிமிக்ஸ் கிடையாது, ஆனா எல்லாரும் பயப்படும். அதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. நான் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, பெரிய லெவல் சிஜி ஒர்க் கிடையாது, இல்லை விஎஃப்எக்ஸ் பெருசாக கிடையாது, பெரிய லெவல் ஹாரர் படம்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லாரும் பயப்படுவாங்க. நான் சொன்னல, யார் நீங்க நாங்கள் என் பேரன் பயந்தான்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தல் இந்த படத்தில் இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பர் சார், கண்டிப்பாக நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நான் நிறைவாக எங்களோட கேள்வி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்துட்டு மக்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு வெளியே போகும்போது என்ன ஃபீல் பண்ணிட்டு போவாங்க? இந்த மாதிரி ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா த்ரூ த ஃபிலிம் வந்து டைரக்டர் சாரோட நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ சொல்லுங்கள். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து இந்த குழந்தைங்க இந்த படத்தில் உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 குழந்தை அதுதான் எங்களுக்கு மெயின். இவங்களாம் நம்மளாம் பெரியவங்க, ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க அவர் சொல்கிறத 3 மணிக்கு வருவாங்க, அப்படியே குளிரும், அந்த குளிரையும் போய் எழுப்புவாங்க. இந்த குழந்தை கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. நம்ம எடுத்துக்கூட லேட் ஆகலாம், ஆனால் ஒரு பாப்பாவும் கணேஷ்யாம்னு ஒரு பையனும் 2 பேரும், அதுக்கு 2 எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உயிர் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த படம் குழந்தைங்களும் சரி பெரியவங்க எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க சொல்கிறது நல்லா இருக்கான்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். மக்கள்கிட்ட இதெல்லாம் போய் சேரணும், உங்கள் மூலியமாக அவங்கள்ட்ட போய் சேரணும். ஃபஸ்ட்டு படம் எங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றுங்க. கண்டிப்பாக மேம், நாங்கள் வந்து எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்குறோம். ஸோ ராணி படம் வந்து பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹைண்ட் டாக்கிஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. எங்கள் ஃபேமிலி தான் இது இதெல்லாம் நாங்கள் தான் ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ.